ஆமாம், அப்பாவோட 75வது பிறந்தநாள் லால்ஜ்ரோ வீட்டில் தான் நடந்தது. அப்போ சித்தப்பா வந்திருந்தார். அப்போது அப்பா வந்து நான் விஷயங்கள்னா பேசணுண்டா அப்படின்னாரு. பேசுங்க, நான் புரியுதா நான் பேசுகிறதுன்னு கேட்டார். கேட்குது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அப்பா இங்கே இல்லாத போது என்னென்ன நடந்தது அந்த விவரம் முழுக்க சொன்னார் அவர். ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஜானியமாகவும் தலைவரும் கல்யாணம் பண்ணுறதுல அப்பா விருப்பம். ஏன்னா அவர் வந்து எங்கள் சித்தி பக்கம் இருந்தாங்க. எம்ஜிஆர் இன்னொரு மணி இறந்து போனோம். இது அவங்க ரொம்ப நாள் சொல்லுவாங்க, என் கல்யாணத்துக்கு முதல் இனிமேல் உங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு. அப்பா எதுவுமே சொல்லுவாங்க. இன்டர்காம்லேருந்து அம்மாக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இன்டர்காம் வந்து நான் மணின்ற சமையல்காரங்க. அம்மா அவர் பொங்கல் நெய்யெல்லாம் போட்டு கேட்குறாருமா, என்ன பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறேன். அப்புறம் மேலே போனால் அவர் ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா என்னென்னா விளக்குறாரு எப்படி இருக்கணும்ட்டு. பொங்கல் அவனு இருக்கணும், இப்போ புத்தி இருக்கணும் அப்படின்னு அவர் காண்றாரு. பொதுவாகவே அவங்க இன்செக்யூர் ஃபீலிங் தான் அவங்களுக்கு. ஜானகி ஆமாம், எப்படி அண்ணன் ஒன்று பயன் இருக்கும். உடம்பு தெரியாத போது பயங்கரமாக கோவம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு என்ன பண்ண வந்து எல்லா ஃபோன் வயரையும் பிடிங்கி போயிட்டேன். ஏன்னா இங்கேருந்து யாரோ பேசி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு கனெக்ஷன் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு. இங்கேயும் பிடிங்கிட்டாரு, போயஸ் காலேஜையும் பிடிங்கிட்டாரு. நாடோடி மன்னனில் நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா ஒரு என்சைக்ளோபீடியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு மன்னர் காலத்து ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் எல்லாமே இதான் பண்ணி கொடுத்து. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்களின் மகன் எம்சி ராஜேந்திரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் ராஜேந்திரன் சார். வணக்கம். உங்க அப்பாவுக்கும் எம்ஜிஆருக்குமான கடைசி சந்திப்புன்னு நீங்க எதை சொல்றீங்க? நீங்க இருந்திருக்கீங்களா அப்போ? ஆமாம், அப்பாவோட 75வது பிறந்தநாள் லால்ஜ்ரோ வீட்டில் தான் நடந்தது. அப்போ சித்தப்பா வந்திருந்தார். அது என்ன வருஷம்? அது 86 ஜூன் நினைக்கிறாரு. சரி சரி. அப்போது அப்பா வந்து நான் விஷயங்கள்னா பேசணுண்டா அப்படின்னாரு. பேசுங்க, நான் புரியுதா நான் பேசுகிறதுன்னு கேட்டார். கேட்குது, நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. ஓ. அப்பா அவர் நேற்று பொருள் இங்கே இல்லாத போது என்னென்ன நடந்தது அந்த விவரம் முழுக்க சொன்னார் அவர். ஓ. எல்லாத்தையும் கேட்டார். அப்புறம் அப்போ அந்த கிருஷ்ணசுவாமியோட பதவியிலேருந்து எடுத்திருந்த டைம் அதெல்லாம் சொன்னார். அவன் மேலே எதுவும் தப்பு இல்லை, நீ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் போனதுக்கப்புறம் அப்பா என்னென்ன சொன்னாரோ ஒவ்வொன்றா ஆக்ஷன் எடுத்தார். அதே மாதிரி அப்பா கொஞ்ச நாள் இறந்துட்டார், ஒரு 2 மாதத்துல. அதே கிருஷ்ணசாமி திருப்பியும் மந்திரி ஆக்கினார். அப்பா சொல்லியிருந்தார் எடுத்துங்க தப்பு அப்படின்னு. அது அந்த பேச்சு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. 2.5 மணி நேரம் பேசினாங்க 2 பேரும். அது எப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டார்? அவர் அந்த டைமில் எம்ஜிஆரோட பேச்சு அவ்வளோ புரியாது. இல்லை, சிலமே ஆக்ஷன்லேயே சொல்லுவாராம். செல்வி மேலே தப்பு இருக்கா தெரியலன்னாரு. ஒரு தப்புன்னாரு. பிரசிடெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுனது அப்படின்னு அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்தளவுக்கு எல்லா விஷயத்துமே டிஸ்கஸ் பண்ணுவார். பண்ணாங்க, தப்பு அது தப்பு, அதனால தான் நான் கொஞ்ச நாள் பேசினேன் அப்படின்னாதான். அதுக்கப்புறம் ஜானிமா பற்றி ஏதோ பேசிட்டாங்க, அதுவும் அவருக்கு விருப்பப்பட்டேன். இவங்க கோபா வந்தவங்க நிறைய பேசுவாங்க அப்பா. ஆனால் இங்கே பப்ளிக்கில் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதை தான் அப்பா எல்லா விவரமும் சொல்லிட்டார். அன்றைக்கி என்னென்ன நடந்தது, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனது வந்தது கொண்டது எல்லாம் தெரியும். இவர் போய் பார்க்க முடியாமல் கூட இருந்துச்சு, அதெல்லாம் கூட சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் அப்பா இல்லையா? ஆமாம், அதையும் சொல்லிட்டார். இப்போ ஜானகி அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாவோட எப்படி பழகுவாங்க? ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஜானியமாகவும் தலைவரும் கல்யாணம் பண்ணுறதுல அப்பா விருப்பம். ஏன்னா அவர் வந்து இவங்க சைடு எங்கள் சித்தி பக்கம் இருந்தாங்க. எம்ஜிஆர் இன்னொரு மணி இறந்து போனோம். இது அவங்க ரொம்ப நாள் சொல்லுவாங்க, என் கல்யாணத்துக்கு முதல் இனிமேல் உங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு. அப்பா எதுவுமே சொல்லுவாங்க. அவங்கள பேசிக்க மாட்டாங்க அவ்வளோவா? நல்லா பேசுவாங்க. ஒரு காலத்தில் டெய்லி ஈவினிங் வந்து எங்கள் அப்பா ரூமில் அம்மா அப்பா அவங்க 3 பேரும் உட்காந்து 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க ஜானகியோட. அந்தளவுக்கு நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. அப்படிலாம் நெருக்கமாக தான் அம்மா, அவங்க நெருக்கமாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று என்னன்னே தெரியலாது. ஏன்னா நான் அங்கே இருந்து பார்த்துருக்கேன், அதனால தெரியாது. உங்கள் அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்குமார பாசம் எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அம்மாவை அம்மா மாதிரி பார்ப்பார். அண்ணின்னா உருகுவார். சின்ன வயசுல எங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவாராம். எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க நடந்து போகிற மாதிரிலாம் நடந்து பார்த்து கிண்டல் பண்ணுவாராம். ரொம்ப அம்மாக்கிட்ட பாசமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு சத்யா ஸ்டுடியோவில் ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக கருவான்னு கேட்குறாங்க. அம்மா உடனே பண்ணி அனுப்புவாங்க. அம்மாவோட சமையல் தான் அவர் ரொம்ப பிடிக்கும். அம்மா என்னெல்லாம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க எம்ஜிஆர்? நான்வெஜ்ஜில் என்ன பண்ணி கொடுப்பாங்க அம்மா. அம்மா அவருக்கு ரொம்ப பிடிச்சது கருவானு தான். ஆனால் அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அவருக்கு ஒரு காரணம். அதனால தான் அவருக்கு ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வந்து. ஏதாவது சால்ட் கண்டென்ட் இருந்தது நிறைய. 84க்கு அப்புறம் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் மாறிச்சு இல்லையா? ஆமாம். ஆனால் அவர் சாப்பிட்றதுல
கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. எதையாவது ஒன்று வேண்டான்னா அது மீமாயிடுச்சு அவருக்கு. ஆனால் அவர் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஜானகி அம்மாவெல்லாம் ஒரு நாளைக்கு நாங்கள் இன்டர்காம்லேருந்து அம்மாக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இன்டர்காம் வந்து நான் மணின்ற சமயத்தான் இருந்தேன். அம்மா அவர் பொங்கல் நெய்யே தான் போட்டு கேட்குறாருமா, என்ன பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறேன். அப்புறம் மேலே போனால் அவர் ஃபோன் பண்ணுறாங்க அம்மா, என்னென்னா அது விளக்குறாரு எப்படி இருக்கணும்ன்ட்டு. பொங்கல் அப்படி இருக்கணும், புத்தி பருப்பு இருக்கணும் அப்படின்னு அவர் காட்டுறாரு. அதெல்லாம் வேணாங்க, உங்களுக்கு ஒத்துக்காதுங்க, இன்னைக்கு வேணும் அப்படின்னாரு. அப்புறம் பண்ணி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு அடமாக இருந்திருக்காரு அந்த எம்ஜிஆருடைய இன்னொரு ஃபேஸ். அது அப்போ உடம்பு தெரியாத போது பயங்கரமாக கோவம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு என்ன பண்ண வந்து எல்லா ஃபோன் வயரையும் பிடிங்கி போயிட்டு போயிட்டான். ஏன்னா இங்கேருந்து யாரோ பேசி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லா வயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு. இங்கேயும் பிடிங்கிட்டாரு, போயஸ் காலனியும் பிடிங்கிட்டாரு. இப்போ உங்கள் அம்மாவோட தான் அவர் கோவப்பட்டிருக்காரா அந்த மாதிரி? என்றைக்குமே இல்லை. அது உங்ககிட்ட காட்டுவார், அது படிக்கலைனாக்கா உங்ககிட்ட காட்டுவார். எங்களையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தது. எங்கள் அப்பா எங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்ததே கிடையாது. எங்களை 62 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தது அவர் தான். மாநிலேருந்து இறங்கி வராருன்னா அவர் நீ வேஷ்டி சத்தம் கேட்கும் சனன்னு. சரி சரி. உடனே எல்லாரும் அலர்ட் ஆகிடும். அவர் வீட்டில் இருக்கும்போது சத்தம் வரக்கூடாது அந்த மாதிரி வச்சுருக்கு. சத்தம் வரக்கூடாது இல்லை, கத்தக்கூடாது. விளையாடினா ரொம்ப எங்களுக்கு சைடில் அந்த பேசேஜ் இருக்குது, அங்கே கிரிக்கெட் விளையாடுவோம். வந்து அவரும் விளையாடுவார் வந்து. அவர் விளையாடுவார் அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஆனால் இதான் தப்புதான் அவர் தாங்க மாட்டார். விளையாட்டில் என்ன விளையாட்டு பிடிக்கும் எம்ஜிஆருக்கு? கிரிக்கெட் விளையாடுவார் எங்களோட, ஃபுட்பால், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். டிவிலையும் பார்ப்பாரா கிரிக்கெட் ஃபுட்பால்லாம்? சிஎமான பிறகு டிவி வச்ச காரணமே அதுதான், கமெண்ட்ரி பார்க்கறதுக்காக, கிரிக்கெட் பார்க்கறதுக்காக தான், மேட்ச் பார்க்கறதுக்காக. எந்த வீரரை பிடிக்கும் அவருக்கு? அதில் நல்ல பிளேயர்ஸ் எக்ஸல் பண்ணுறாங்கன்னா அவங்கள எல்லாம் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவார். முகமது அலி கூட பாராட்டு விழா வச்சார் இல்லையா? ஆமாம், குத்து சண்டையை அவர் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் பாம்பே போயிருந்த போது அங்கே ஒரு நாடக குழு இருந்தது. இந்த சுபாஷ் காயின் தெரியுமா? தெரியும். அவர் பெயிண்டர், அஸ்தானி, இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு ட்ரூப் வச்சுருந்தாங்க. அவங்கள சென்னைக்கு வர வச்சு சத்யா ஸ்டுடியோவில் பெரிய விழா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க 4 பேர் யார் வந்தாலும் நேரத்தை எம்ஜிஆர் போய் பார்ப்பாங்க. இப்போ லீலாவதி அவங்க வந்து கிட்னி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் உதவியும் அவர் ஏதாச்சும் பண்ணியிருக்காரு? அப்போ வந்து இவங்களும் ஒன்றும் கேட்கல, ஏதாவது தேவைப்படும் போது ஏதாவது கேஷ் கொடுத்துருக்காரு தவிர. சரி சரி. பெருசாக ஒன்று நாங்கள் அப்பா முதலே சொல்லிட்டாரு, 10 பேரையும் கூப்பிட்டாரு, யாருக்கு பொருந்துதோ அவங்க கொடுங்க, காசு பணம்லாம் கேட்காதீங்க. அது கூட ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்கு போகும்போது எக்ஸ்பெண்டிச்சருக்கு காசு கேட்டதை தவறாக சொல்லிட்டாங்க. ஒரு அமெரிக்கா போகிறதுக்கு. ஆமாம், அது அப்பா சொன்னார், போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் கொடுங்கன்னு எங்கள் பிரபாகரன் இருக்கார். அதை போய் ஒரு அமைச்சர் போய் காசு கேட்குறாங்க அப்படின்னு தப்பா சார். அதாவது எப்படியாவது எங்களை பற்றி ஒரு ராங் இமேஜ் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. அப்புறம் அதை எப்படி சமாளிச்சிங்க? அப்பா பேசிட்டார். அதெல்லாம் அந்த 2.5 மணி நேரம் பேசணும். இல்லை, நான் அம்மா ஜானியம்மா என்ன கேட்டாங்க, என்னன்னா காசு கேட்குறாங்க. காசு கேட்கலக்கா, செலவுக்கு இந்த 4 பேர் போனோம்னா 4 பேர் செலவுக்கு தான் பணம் கேட்டாங்க, நாங்கள் எங்களுக்கு எந்த பணம் வேண்டாம் அப்படின்னு. சரி சரி. நீங்களே ஆர்கனைஸ் பண்ணால் கூட போகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வச்சு கேட்டாங்க என்ன. அப்புறம் அதை அவங்களே ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே அதான் பண்ணிட்டாங்க. பிஎஸ் பரமசிவம் இருக்காங்கல்ல, ஆமாம், அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவரோட பிரைவேட் செக்ரட்டரி. சரி. அவர் தானே பண்ணார். நீங்கள் எம்ஜிஆர் அந்த ஃப்ளைட்லேயே போனீங்களா தனியாக போனீங்களா? அது வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி தானே போச்சு. ஆமாம், அதனால் நாங்கள் போனேன். அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு அமெரிக்காவில் யார் உதவினாங்க? உங்களுக்கு யார் கூட அந்த மினிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்களா? மினிஸ்டரில் எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி எப்போ இருந்தார், சங்கர் சுப்புன்னு சொல்லி ஒருத்தர். சரி சரி. அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் இன்னும் கான்டாக்டில் இருக்கார் அவர். அப்போ அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆரோட வீடியோ ஒன்று எடுத்தாங்க இல்லையா? அப்போலாம் நீங்கள் இருந்தீங்களா? நாங்கள் இல்லை, அப்போ எங்களை வந்து எங்கேயோ அனுப்பிட்டாங்க, நீங்கள் சும்மா இங்கே உட்காராதீங்கன்னு சொல்லி இந்த சைட்ஸ் நீங்கள் அனுப்பிட்டாங்க எடுக்கிறதுக்காக. இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்க நாங்கள் பார்த்தோம் ஒரு தடவை போய், யார் மூலியமாக பார்த்தோம்னா பிஎஸ் தான் எங்களை அனுப்பினார். சரி பாருங்கள், உங்கள் சித்தப்பாவை நீங்களே பாருங்கன்னு. சரி. போய் பார்த்துட்டு வந்த விஷயம் அங்கே யாரும் சொல்லிட்டாங்க. அவங்க கோவம் வந்துச்சு. ஏன்னா இவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப ஓன் அழுதாரு. அண்ணே எப்படி இருக்காருன்னா கேட்டாங்க. அது நியூஸ் அங்கே போய் அவங்க வருத்தப்பட்டாங்க. ஜானகி அவங்க வருத்தப்பட்டாங்க. என்ன தெரிய, அது ஒரு காரணம் நீங்கள் அப்போ வெளியே போனதுக்கு. அது உடனே எங்களை பிளான் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஏன்னா இருந்தால் அன்றைக்கி நீ போய் பார்ப்பாங்கன்னு. அது டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இல்லை, அவங்க பர்மிஷனோட எப்போ பார்க்கலாம் பண்ணுவாங்க. பட் வித்தவுட் தட் பர்மிஷன் நம்மளை மீறி போகிறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து ஒரு நினைப்பு அவங்க. அது பொதுவாகவே எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா? அது திருமணமாகி வந்தாங்கனாக்கா அவங்க சைடு ஃபேமிலி, உங்கள் சைடு ஃபேமிலி, பொதுவாகவே அவங்க இன்செக்யூர் ஃபீலிங் தான் அவங்களுக்கு. ஜானகி ஆமாம், எப்படி அண்ணங்கிட்ட ஒட்டிட்டு வரணும் பயம் இருக்கும். அதனால தான் அது ஆஸ் அ பர்சன் ஷீ இஸ் வெரி நைஸ். நீங்கள் ரொம்ப நெருக்கமாக அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கீங்க அக்கா. பட் என்னென்னா
அந்த ஃபேமிலின்னு வரும்போது அந்த ஈக்குவேஷன் சரி ஆகணும். அவங்களுடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு சார்? ஜானகி அம்மாவோட கடைசி காலம். நான் வந்து அவங்களோட இருந்தப்போ கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அவங்க. ஆமாம். அது கிட்னி டோனர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதனால் 96 சும்மா சேரில் இப்படி உட்காந்துருந்தாங்களாம். யாரோ ஒரு குழந்தை வந்து அப்படியே என்னாங்களோ அப்படியே விழுந்துட்டாங்களாம். நீங்கள் போனீங்களா அவரு? என்ன இருந்தாலும் அந்த சமூகத்தில் இவன் தான் ராஜேந்திரன் ரெக்கக்னைஸ் பண்ணதும் அவங்க தான். என்ன பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே இருந்தாலும் என் விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப எங்கே போனாலும் என்னை கூட கூப்பிட்டு போகிறது 87 வரைக்கும் பாருங்க. யார் கேட்டாலும் இனி என் பிள்ளைன்னுவாங்க. அப்படி தான் இருந்தாங்க. ஒரு சில விரசல்களை யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் இதுவாக. பப்ளிக்காக சில விஷயங்கள் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் எப்போதும் உங்களோட விளையாடி இருக்காரா ராமவார தோட்டத்துலேயும்? ராமவார தோட்டத்தில் ஆரம்பத்தில் இங்கே இருக்கும்போது அப்பா வீடெல்லாம் கட்டினார். கட்டி எல்லோரும் வாரம் அங்கே போவோம். அப்போ போகும்போது ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிரப்பி நான் வரேன் எல்லோரும் எனக்கு வெயிட் பண்ணுங்கன்னு வந்து விதவிதமான ஆக்ரோபாட்டிக்ஸ் பண்ணுவார். கீழே குதிக்கிறது, ரோல் பண்ணுறது, மேலேருந்து ஜம்ப் பண்ணுறது, கால் ரெண்டுக்கு மடக்கிட்டே குதிப்பாங்க. பயங்கரமாக ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. யார் யாருக்கு ஸ்விம்மிங் தெரியலையே எடுத்து தண்ணியில் போட்டுருவாங்க. கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவரே கற்றுக் கொடுத்துருக்காரா யாருக்காச்சும்? எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் வராது. சரி. அப்படியே எனக்கு வரல. அதே மாதிரி தோட்டத்தில் சாப்பிட போது எல்லோரும் சின்ன பந்தயம் இவங்க தான் இருந்தேன், தேஞ்சாவும் தான் இருந்தாங்க. என் தட்டில் மீனை காணும். ஏன் இலையில் மீன் இல்லைன்னு நான் மீன் சாப்பிட மாட்டேன். அது எப்படி சாப்பிடாம இருந்தேன்? மீன் கருமையாக கூட்டேன், மீன் வைங்க அவனுக்கு அப்படின்னு உட்காந்து பிச்சு கூட சாப்பிட வச்சேன். அது எதையுமே ஒதுக்கக்கூடாது அப்படின்ட்டு. மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் சித்தி உயிரோடு இருக்கும்போது அவங்க மேலே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா நாங்கள் மேலே போனோம், நானும் தம்பியும். எங்களை எல்லாம் கேள்வி கேட்டார். சரி சாப்பிட்லாம் உட்காந்துங்கன்னாரு. எறா மசாலா இருந்தது. நான் எறா சாப்பிட மாட்டேன். அது எப்படி சாப்பிடாம இருப்பேன்? வான்னு சொல்லி ஆத்தோன்னு சொல்லி வாயை ஊற்றி விட்டு அப்புறம் அன்னிலேருந்து இதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி விருப்பங்களை பார்க்க மாட்டார் அவர். அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம் அந்த மாதிரி நினச்சிக்க மாட்டார். இது அது எப்படி சாப்பிடாம ஏன்னா எல்லாம் சாப்பிட்றோம் அதையே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பக்கத்தில் விகே ஆச்சாரி இன்ஸ்டியூட்டில் ஒன்று இருந்துச்சு. இப்போ லாய்ஸ் கார்னரில் இந்தியன் பேங்க். சரி. அங்கே வந்து எல்லோரும் டெய்லி காலையில் போய் ஜிப் ஆடலாம். மொத்த பேரும் அது 6 பேர் பிரதர்ஸ். ராமூர்த்தி வர மாட்டாங்க, நாங்கள் 6 பேர் போவோம். அங்கே மெயின் போயிட்டு அப்புறம் அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க சொல்லி நம்பியார் தலைமையில் பாராட்டு விழாவில் நடத்தி எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு 4-5 வருஷம் நடந்தது. இப்போ நான் அங்கே போனதுக்கப்புறம் போட்டாச்சு. நம்பியாருக்கு எம்ஜிஆருக்கு நல்ல நெருக்கமான நட்பு, ரொம்ப க்ளோஸ். அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாரு வச்சுருக்க, நம்பியார் கூப்பிட்டு அண்ணங்கிட்ட போய் கேட்டுப்பாரு, நான் செய்யலாமா, எனக்கு நேராக கேட்க கஷ்டமாக இருக்குன்னு. அதாவது எம்ஜிஆர் கேட்பார் நம்பியார். நம்பியார் வந்து இங்கே கேட்பாரு. சரி ஒரு விஷயம் சொன்னார், அது சொல்ல முடியாது. சரி சரி. நானே சொல்கிறேன் வேண்டாம், உன் இமேஜ் கெட்டு போயிடும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டுக்கிட்டாரு. இப்போ ஊருக்கே பாடம் சொன்ன ஒரு எம்ஜிஆர், ஆனால் அவருக்கு வந்து அட்வைஸ்னாக்கா அது நம்பியார் தான் கொடுப்பாரு. அது மாதிரி இப்போ ஆசைக்கட்டை படத்தை ஜெயலலிதா மேடமும் அவர் ஒன்றா பார்த்துருந்துருக்காங்க 86. சரி. அப்போ சொன்னார் அண்ணன் டைரக்ஷன் இருந்து அவருடைய ஒரு அவர் சிற்பியாக வருவார். அதில் வந்து அண்ணனை போய் பாரு, அண்ணன் முடியாமல் இருக்காரு அப்படின்னா. இப்போ மேடம் வந்தாங்க வீட்டுக்கு. அதான் ஃபஸ்ட் டைம் ஷீஸ் கமிங் ஹோம். வந்து அப்பா கூட கிட்ட 2 hours பேசிட்டுருந்தாங்க. ஆமாம், அது காதலியாக நடிப்பாங்க. அது 2 ஸ்டோரி இருக்குது. ஒரு ஸ்டோரி வந்து சரோஜா தேவி இறந்துருவாங்க, இந்த அம்மா வந்து சன்னியாசம் பண்ணி போவாங்க. இன்னொன்று வந்து கல்யாணம் பண்ணிப்பார், ஜெயலலிதா இறந்துருவாங்க, சரோஜா தேவி இறந்துருவாங்க. அது கதையோட முடிவெல்லாம் வந்துட்டு எப்படி அது எம்ஜிஆர் சொல்லுவாரா இது இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு? அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா ஸ்மூத்தாக போயிருந்தால் சுபமாக எண்டாகும். சரி சரி. ஸ்மூத்தாக ஒத்து வரலன்னா அவங்க ஸ்டோரியை முடிச்சுடுவாங்க. இப்போ அவர் வந்து கால் ஷீட் பிரச்சனைலாம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணியிருக்காரு? கால் ஷீட் பிரச்சனைனா அவனுக்கு வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் படம் அனுப்புனீங்க வச்சுக்க, உங்கள் சைட்லேருந்து எதாவது அவனுக்கு தப்பான நியூஸ் போச்சுன்னா அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அது அவங்களே தெரிஞ்சு சரி பண்ணால் அவர் திருப்பி கால் ஷீட். ஆனால் கால் ஷீட்லாம் வந்து அப்போ தானே பார்த்துட்டு இருந்தார், அப்போ தான் அதெல்லாம் ஸ்மூத்தாக. ஆனால் அப்போ சமயத்தில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று கால் ஷீட் கொடுத்து ஒத்துப்பார், ஆனால் அவர் வேறு எங்கேயாவது சப்மிட் பண்ணிடுவார். எம்ஜிஆர் சமாளிக்க அதை சமாளிக்கிறது எங்கள் அப்பா தான். எல்லாத்தையும் எங்கள் அப்பா வாங்கிக்கிறார். எம்ஜிஆருக்கு வர எல்லாத்திட்டி ஒரு கேடயமாக இருந்தார் எம்ஜிஆர். இப்போ ஜெயலலிதா மேடத்துக்கும் உங்கள் ஃபேமிலிக்குமா ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துலேருந்து நான் ஜானியம்மா கூட தான் இருந்திருக்கேன். உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும்போது கூட ஐ வாண்ட் டு தேர்ட் ஒன். பட் நான் யாரும் சயின்ஸ் எடுக்கிறேன். ஜெயலலிதா மேடமுக்கும் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்தது. ஆமாம், இந்த ப்ராப்ளம் தான். அது அப்புறம் நாளை உடனே சரியாயிடுச்சு அவங்களுக்குள்ள. நீங்கள் போய் பார்த்ததில்ல அவங்கள ஜெயலலிதா? நான் வந்து இவங்க கூட இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு வந்தபோது கூட என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எனக்கு வந்தது தெரியும், ராஜு ஒய்ஃப் தானே தலைவர் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. மகன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன். நானே எதிர்பார்க்கல.
ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. உட்கார வச்சு என்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்லாம் விசாரணை. எம்ஜிஆருடைய காஸ்டியூம் இருக்குல்ல சார், அது ஒயிட்னா கூட அதை சொல்ல இந்த நாடோடி மன்னனில் நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே எங்கள் அப்பா தான். ஓ எங்கள் அப்பா ஒரு என்சைக்ளோபீடியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஓ இந்த மன்னர் காலத்து ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் எல்லாமே இதான் பண்ணி கொடுத்தேன். ஓ அப்பாவோட வேஸ்ட்டு போய் ஒரு ஆபட் பாய் இருக்கும். அந்த காலத்து யூரோப்பியன் ஆபட்ஸ் இருக்காங்கல்ல, ஆமாம் ஆமாம் அவங்களும் வணிக்கையாக ஒரு ரோம்ஸ் போட்டு ஹூன் போட்டே நடப்பாங்க. ஆமாம். அந்த படத்தில் எல்லா காஸ்டியூமும் நிறைய அப்பா அதில் நிறைய இன்வால்வ் ஆகிருக்காங்க. உழைப்புதில்னா உரிமைன்னு ஒரு பாட்டு இருக்குது, குதிரையில் போகிறவங்க. அது பேக் ப்ரொஜெக்ஷன் தான் எடுத்தாங்க. எப்படி போனோன்னு தெரிஞ்சப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மண்டு பான் இருக்குங்க, ஆமாம், அதில் உட்காந்துக்கிட்டாங்க 2 பேரும். ஓ இவங்க கூட இந்த சேனாதிபதியும் அதுலேயும் ஆணி இப்படி பிடிச்சா அந்த பாண்ட் இப்படி ஆடும்போது அப்படி குதிரையில் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இவங்க ஐடியா பண்ணாங்க. இப்போ எம்ஜிஆர் படங்களை டைரக்ட் பண்ணார் இல்லையா, அதுலேயும் வந்து அப்பாவுடைய பங்கு முக்கியமாக இருந்திருக்கும் இல்லையா? அப்பா என்ன கூட்டம் உட்காந்தா பேசுவாங்க. அங்கே ரிஹர்சல் ஹால்னு ஒன்று இருக்குது. சரி சரி. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ரிஹர்சல் ஹால்னு ஒன்று இருக்குது. சரி சரி. அங்கே தான் இவங்க எல்லாம் உட்காந்து மியூசிக் போகிறது சரி, டிஸ்கஷன், கூட்டம் உட்காந்து பேசுறது எல்லாமே அவங்க தான். இப்போ எம்ஜிஆருக்கும் மற்ற சினிமா கலைஞர்களும் பிரச்சனைனாக்கா அதை ஏதாவது தீர்க்கிறதுக்கு அப்பா ஏதாவது உதவி பண்ணுவார்? 62 வரைக்கும் அப்பா பண்ணியிருக்கார். நிறைய எல்லாம் பேட்சப் பண்ணி எல்லாம் பண்ணார். இங்கேருந்து அங்கே போய் 1 வருஷத்துக்கு அப்புறம் நேற்று பேனா பண்ணிங்க சித்தப்பா, அப்பா நீ அண்ணன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அவரே பார்த்துக்கிட்டார். அந்த காலத்தில் ஒன்றும் ஃப்ரிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் ஃப்ரிக்ஷன் ஒன்றும் கிடையாது. சரி சரி. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள பெரிய அளவு நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அவங்க நேராக பார்த்தா அதெல்லாம் பார்த்துருவாங்க. இப்போ குடும்ப விழாக்கள்லாம் வந்துட்டு வருவாங்க, கல்யாணத்துக்கெல்லாம் வந்தால் முன்னின்று செய்வாங்க. எல்லா கல்யாணத்துக்கும் அவர் தான் நடத்துக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லா கல்யாணத்தையும் அவர் தான் நடத்தியிருக்காரு அவர் இருக்கிற வரைக்கும். கடைசியாக அவர் அட்டன் பண்ணது கடைசி தம்பி மேரேஜ் 86ல். எம்ஜிஆருக்கும் அப்பாவுக்கும் இடையில பாசம் இருக்கு இல்லையா, அந்த பாசம் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கா சார்? உங்கள் பிரதர்ஸ்க்குலாம் நீங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கீங்களா? நீங்கள் நாங்கள் எல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கோம். அதுக்கு வந்து எம்ஜிஆருக்கும் உங்கள் அப்பாவுக்கு இடையில ஒற்றுமையை பார்த்து வளர்ந்ததாரலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அவர் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில பேர் சில சமயங்கள் ஏன் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவர் கோவம் வந்துடும். ஓ வேலையை பார்த்து போனான்னு அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு. சரி. இப்போ இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் என்னதான் இருந்தாலும் வந்து அண்ணன் தம்பி ஒற்றுமையாக தான் பிரிக்க, அந்த மாதிரி ஏதாவது முயற்சி? எங்கள் மாமா சொல்லுவார், இவங்க நடுவில் நம்ம போகக்கூடாது, இவங்க 2 பேரும் நம்மளை போட்டுருவாங்க அப்படின்னு. யார் முயற்சி பண்ணாலும் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் போய் ஏதோ சித்தப்பாக்கிட்ட அப்பா பற்றி சொல்லியிருக்காரு. அப்பா உடனே அவர் சரின்னு கேட்டு அப்பா ஃபோன் பண்ணி, இவன் உங்களை பற்றி பண்ணிலாம் சொல்கிறான், நான் அனுப்புகிறேன் என்னன்னு கேளுங்கன்றார். அந்த ஆளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த யாரும் அவரை பற்றி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அரச கட்டளையில் கூட படம் ஷூட்டிங் நடக்கும்போது சஜஷன் கொடுப்பாங்க சித்தப்பா, இல்லை இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. சரி சரி. இப்போ மற்ற டேரக்டர்லாம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இவன் அப்பாவுக்கு தானே சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி பண்ண என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த படம் எடுத்தார் இல்லையா, உங்கள் அண்ணனுக்காக எடுத்தார் இல்லையா, அது எதுக்காக எடுத்தா? அவருக்காவது செஞ்சு கொடுக்கணும், அவருக்காவது பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்காக அரசு கட்டளை நடித்தார் எம்ஜிஆர்? ஆமாம், அவங்க 2 பேரும் சீனியர்ஸ் எங்களை விட. எனக்கு அவருக்கு 14 வருஷம் வித்தியாசம். ஓ சரி. அதனால் அப்போயே ஒரு காலேஜ் முடித்த உடனே என்ன பண்ணுங்கன்னு அவர் விருப்பப்பட்டார் படம் எடுக்கணுன்ட்டு. ஓ அப்போ அது மற்ற ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப க்ளோரிஃபைடாக இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி ஒதுங்கியிருக்கீங்க. அது எம்ஜிஆர்னாலே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டார்ல, அவங்க அந்த அறிக்கையை தான் பார்க்குறாங்க தவிர அதுக்கப்புறம் சித்தப்பா எங்களோட இருந்தது நெருக்கமாக இருந்தது, நான் அங்கே ரெகுலராக போயிட்டு இருந்தது, எங்கிட்ட அப்பப்போ என்னை கூப்பிட்டு தனியாக கேட்கறது, இதெல்லாம் இந்த உலகம் தெரியாது. நாங்களும் போய் அதை பற்றி சொல்ல விரும்பலை. அந்த அறிக்கையே அது இவங்க நினச்சி இவங்க ஒதுக்கி வச்சுட்டார் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, சில விஷயங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இருக்குது நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு. அவருடைய சொத்துக்கள் எதுவும் உங்களுக்கு கிடைச்சதா? எம்ஜிஆர் சொத்துக்கள் எதுவுமே கிடைக்கல? வரல. இல்லை, அது எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணங்கிட்ட, எங்கள் அண்ணன் ஏதோ சொத்து விஷயமா ஏதோ பண்ணணுன்னாரு. சரி சரி. ஜென்ரலாக அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையும் சத்தியம் வாங்கினாங்க, சித்தப்பா சொத்துக்காக நம்ம சண்டை போட்டான்னு வரக்கூடாது, இனிமேல் யாரும் அதை பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆனால் அவர் முடிஞ்ச வரைக்கும் உங்களாலே ஆளாக்கியிருக்காரு எம்ஜிஆர். சொத்துக்கள் வந்து நீங்கள் கேட்காட்டியும் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. எல்லோரும் நல்லா தான் இருக்கும். அவங்க விஷயத்தில் அவங்க மற்ற இங்கே இப்போ இருக்கிற நிலைமை மாதிரி கோடிக்கணக்கில் இல்லைனாலும் we are happy. இவ்வளோ நேரம் எம்ஜிஆர் பற்றி பல விஷயங்களோட ஷேர் பண்ணி மிக்க நன்றி சார்.